ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த விலாக் வந்து நான் ஃப்ரைடே எதுவுமே எடுத்திருந்தேன். எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். தேர்ஸ்டேவும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எடுத்திருந்தாங்க. பட் வந்து வீடியோ ஃபுல்லா எடுக்காதனால ஃப்ரைடேக்கும் கம்பேர் பண்ணி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து விட்டுட்டேன். நம்ம வீட்ல கோழி வளர்த்துறோம் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து முட்டையெல்லாம் வச்சிருந்துச்சு. மகிழினி வந்து அத அடப்படுக்கறக்காக எடுத்தெல்லாம் அந்த கூடையில வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. எப்பயுமே அத்தை தான் வந்து எடுத்து வைப்பாங்க. இந்த வாட்டி வந்து பாப்பா நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகிழினி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அத்தை இருந்துட்டு நீ வைக்கிற எத்தனை குஞ்சு பறிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கத்துல எடுத்து வையே போய் பைய எடுத்து வச்சாங்க உடஞ்சிட போகுது. பக்கத்தில் வை, சும்மா வைய அதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிற ஒன்று சேர்த்திடும். அதை எடுத்து வை. வச்சு அங்கேயே வை. அடப்படுக்க வைக்க மகிழினி எடுத்து கூட்டி வைக்கிறா. பரவாயில்ல. காலையில தோட்டத்துக்கு வந்து அத்தை கூட வந்து தாரணையும் பாண்டியக்காவும் வந்து போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து வந்தோன்னு அப்படியே ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா இங்க நம்ம ஊருக்கு வந்து டைமிங்க்கு பஸ்ஸு. ஸோ வந்து அந்த பஸ்க்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் நேரம் அவங்க ஊருக்கு போயிட்டு ஈரோடு வந்து போறவங்க. போயிட்டு தாண்டி வரும். போயிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகும் வர்றதுக்கு. வரியா இல்லையா? பஸ் வந்து நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்குள்ள வந்து போயிட்டு ரிட்டர்ன் இந்த வழியில தான் வரும். ஸோ வந்து பஸ் வரையிலேயே நான் வந்து பார்த்துட்டேன். போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொஞ்சம் கொரியர் இருந்துச்சுங்க, அதெல்லாம் போட்டுட்டு ரிட்டர்ன் வரையில நானும் தாரணையும் வந்து சரி அவங்கள பஸ் ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்திருந்தோம். பஸ்ஸை ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து பருப்பு சாதம் வந்து செஞ்சு வச்சிருந்தேன். சரி பாண்டிக்காவுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்ற டிஃபன் பாக்ஸ்ல மட்டும் சும்மா கொஞ்சம் வந்து போட்டு கொடுத்துட்டு நாங்க வரையில வடை வாங்கிட்டு வந்திருந்தோம். நானும் தாரணையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மேலே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு மகிழினி கிட்ஸர்ல, அந்த ஒர்க்கை தான் போய் பார்த்துட்டு இருக்கேன். இந்த 2 நாளுமே தாரணி நானும் தான் சேர்ந்து உட்காந்து காலையில பேக்கிங் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சிஓடி புக் பண்றதை மட்டும் நான் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஆன்லைன் பேமெண்ட் வர்றது எல்லாத்தையுமே தாரணியே எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தா. நேற்று கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தாரணி என்ன படிக்குதுன்னு. 10th படிக்குதுங்க. நான் இன்னும் சொல்லலை, சொல்லிடவா? 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு லீவுக்கு வந்திருக்காங்க. மெட்ரிக்கா சிபிஎஸ்சியா? சிபிஎஸ்சி முடிச்சுட்டு வந்திருக்கா. அதனால தான் வந்துட்டா, இல்லாட்டி நம்ம அங்கே வந்திருப்பா. சரி பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்துருக்கு. பண்ணியிருந்தீங்க? சிஸ்டர் கால் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ ஃப்ரைடே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். அந்த அன்னைக்கு நான் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு தான். ஸோ பிள்ளைங்களுக்கு சிம்பிளாக வந்து காயிலே வந்து சமைச்சு கொடுத்து விட்றலாம் அப்படின்றனால அவரைக்காய் வந்து முத நாள் அத்தை வந்து தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தவங்க கொண்டு வந்தாங்க. அதுவும் முருங்கைக்காய் மாங்காய் அதெல்லாம். அம்மா இருந்துட்டு நான் சாம்பார் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு தான் பொரியல் மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடுலேயே வந்து காயும் போட்டு பரட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா சாப்பிட்டுக்குவாங்க. ரித்வின் வந்து வளர வளர வந்து கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தாலும் எனக்கு அப்படிலாம் போட்டால் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு தனியாக தான் நீங்கள் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு தான் வந்து தனியாகவும் அவனுக்காக வந்து டிஃபன்லாம் பேக் பண்ணணும். இதில் என்னன்னா கண்டிப்பாக வந்து காய் தனியாக கொடுத்து விட்டா சாப்பிடவும் மாட்டான்றது தெரியுது. நீ சாப்பிடாம மட்டும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேம்கிட்ட சொல்லிடுவேன் தம்பி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தேன். எங்க தோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மாங்காய் இந்த வாட்டி வந்து சீசன் தான். பட் வந்து இப்பதான் பூவெல்லாம் எடுத்திருக்கு. மாங்காவா இன்னும் வரவே இல்லை, குட்டி குட்டி பிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி அத்தை வந்து சொன்னாங்க. கண்டிப்பா ஒரு தடவை தோட்டத்துல போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வீடியோல வந்து காட்டுறேன். இன்னைக்கு மகிழினி உங்க ஸ்கூல்ல வந்து ரைம்ஸ் காம்படிஷன், இங்கிலீஷ் ரைம்ஸ் காம்படிஷன். பாப்பாக்கு ஆனா அதுல ஆசையே இல்லை போல. எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அது சொல்ல மாட்டேங்கிறா. சரி வா பாப்பா நீ சொன்னீங்கன்னா புது ட்ரெஸ் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கயல் மாறாப்புக்காக நாங்க எடுத்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டேன். இது நல்லா இருக்குல்ல, நான் கண்டிப்பா ரைம் சொல்லிடுவோம்மா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னென்ன சொல்றான்னு பாருங்களேன். தனியா சொல்லுங்க. நீ தனியா சொல்லுங்க. நீ மட்டும் சொல்லு. நீ கம்னு நீ சொல்ற. நிமிரு. சொல்லு இப்ப சொல்லு. Good morning today. ஹலோ Signing by. பாய் சொல்லு. பொண்ணடாங்க அழுகையில இருக்கு.
வீட்லேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே மகிழினி கிட்ஸ் வேருக்கு ஒரு 10 o'clock வந்தாச்சுங்க. வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. கையோட அதையும் எடுத்து வச்சு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்தேன். ஃபீடிங்கில் புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் ஃபீடிங்லையுமே இந்த வாட்டி புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாச்சு. பட் இன்னும் ஃபோட்டோ வீடியோஸ் தான் நான் எடுக்காமல் இருக்கேன். உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட டிஎம் பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கலாம். வர காப்பி இந்த தாரி உனக்கு இன்னைக்கு மகிழினிக்கு இங்கிலீஷ் காம்படிஷனு ரைம்ஸ் காம்படிஷனு நேற்று 6 மணிலேருந்து தாரிணி ஒரு ரைம்ஸ் எடுத்து வச்சுட்டு இதை சொல்லுன்னு சொல்ல இவன் என்ன பண்றா செல்லுல போட்டு கொடு எதை எனக்கு பிடிக்குமோ அதை தான் சொல்லி தரணும்னு ஒரு 2 லைன் கேட்பாடாமா. இந்த பாட்டு நல்லா இல்ல பாப்பா பாட்டு போடு, இது வேணாம் தோசை சொல்லி கொடு, இங்கிலீஷ் சாங்க்கு தோசை அப்படி போட்டுக்கிட்டு சித்திரவாதம் பண்ணிட்டு கடைசியில ChatGPT இருந்து ஒரு 4 லைன் எடுத்து சூப்பரா சொல்லி கொடுத்தோம். ஹலோ சன் இன் தி ஸ்கைன்னு சொல்றது கேளு. எடுத்துட்டு சொன்னாதான் அழகா மேக்கப் பண்ணி விடுவேன், திருக்குறளுக்கு எப்படி மேக்கப் பண்ணிட்டு போனேன் அது மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணி விடுவேன். சரி சொல்லுவேன்னு சொல்லிட்டு காலையில் இங்கனையே சொல்ல மாட்டேன்ட்டா. சன் இன் த ஸ்கை அவ்வளவுதான், அதை மட்டும் தான் வருது, சொல்ல மாட்டேங்கிறா. ஸ்கூல்ல என்னமோ பண்ணுப்போ அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அப்போ அவங்க ஆன்ட்டி ஃபோன் பண்ணி மேம் ரைம் சொல்லி கொடுத்தீங்களா மேம், சன் இன் த ஸ்கைன்னு மட்டும்தான் சொல்றா, வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. கேட்டா எங்க அம்மா எதுவுமே சொல்லி தரலன்றா அப்படின்ட்டாங்க. அப்ப திரும்பியும் மேம் இந்த ரைம்ஸ் தான் மேம் சொல்லிட்டு அந்த ரைம்ஸ் காப்பி பண்ணி அவங்க மேம்க்கு அனுப்பி விட்டுருக்கேன். இதுதான் சொல்லி கொடுங்க, சொன்னா சொல்லிட்டு விளையாடி விடுங்க அப்படின்ட்டு. வேற என்ன மகா ஒன்ன மாதிரி கொழுப்பு. ரித்வின் மனப்பாடம் பண்ணிட்டு நானே மனப்பாடம் பண்ணிட்டேன். இல்ல ப்ரீகேஜிக்கு நீ 1வது வித்தியாசமே. என்ன தாரணி நாங்க என்ன பண்றோம்னு திருன்னு பாக்குறேன். கரெக்டா இதெல்லாம் நம்ம அடுத்த நான் ஃபீடிங்க்கு கொண்டு வர போற கலர் நம்ம செலக்ட் பண்ணி இப்ப ரெடி ஆயிடுச்சு யூனிட்ல. எனக்கு இப்பதான் கால் பண்ணாங்க. ஸ்வாட்ச் அன்னைக்கு ஆக்சுவலா வெட்டிட்டு வந்துட்டேன். சஸ்பென்ஸா இருக்கலான்னு பார்த்தேன். இதுல என்னடா சஸ்பென்ஸ், அடுத்த புதுசா இந்த மாதிரி கலர்ஸ் தான் வரப்போகுது. ஒவ்வொரு டைம் அந்த ஃபேப்ரிக் செக் பண்ணி ஆகும், ஃபீல் பண்ணி பார்த்து எவ்வளோ ஜிஎஸ்எம் இருக்கும் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து எடுக்கிறது. இது பிளாக் வித்து நீ ரைம் சொல்ல மாட்டேன்னு சொன்னியாமல ஓ. ஈவினிங் நானும் மணியும் உட்காந்துட்டு அடுத்த ஒரு கான்செப்டுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நோட்டில் வந்து ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டு இருந்தோம். பிஸ்னஸ் ரீதியாக வந்து பேசுறது பண்ணுறது ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷனாக வந்து ஃபர்ஸ்டே வந்து கான்செப்ட் வந்து எழுதிக்குவோம். பிஸ்னஸ்க்குன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு கண்டென்ட் ரீல்ஸ்வே போடணும் அப்படின்னாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எழுதி வச்சுட்டு அது சூட் ஆகுமா என்னன்றதை பார்த்துட்டு தான் வந்து ரீல்ஸே எடுப்போம். ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கு இப்போ கொஞ்சம் டைம் இல்லாமே போயிட்டே இருந்துச்சுங்க. சரி இன்னைக்கு உட்காந்து கான்செப்ட் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 கான்செப்ட் வந்து எழுதி வச்சிருக்கோம். இன்னைக்கு மேல பிள்ளைங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் இருந்துச்சுங்க. சரி தாரணியவே சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தேன். ருத்வினுக்கு வந்து சாட்டர்டே ஸ்கூல் இருக்கு, சரின்னு சொல்லிட்டு தான் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சாதான் டக்குன்னு நம்ம இப்போ போய் சாப்பிட்டு தூங்க முடியும்டா அப்படின்னு சொன்னேன். அம்மாங்க வீட்டில் அம்மா வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து பிணைஞ்சு வச்சிருந்தாங்க. சரி குருமா மட்டும்தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். பிள்ளைங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே ரிலாக்ஸாக வந்துட்டு இருந்தாங்க. தாரணி தான் இன்னைக்கு டீச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.